இப்போ டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டடான ப்ராப்ளமேட்டிக் கான்செப்ட். இதில் இருந்து அதிகபட்சமான ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான சாப்டர், விச் மீன் அந்த டாபிக் தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இந்த டாப்பிக்கில் நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சிம்பிள் டேர்ம் என்னுடைய டெம்பரேச்சர் தான் இங்கே பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். டெம்பரேச்சர் அப்போது இந்த இடத்துல எனக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது என்னுடைய மெட்டல் என்ன ஆகும், how it is going to behave. எனக்கு மெட்டல் அப்படின்னு சொல்லும்போது we have conductor, insulator and then semiconductor. ஸோ இந்த மாதிரி நமக்கு 3 மெட்டீரியல் இருக்குது, 3மே சாலிட் தான் இல்லையா. இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு மெட்டீரியல் டெம்பரேச்சருக்கு எப்படி பிஹேவ் பண்ண போகுது. Temperature dependence of resistivity. So resistivity can also be called as resistance. Epo, when your length is 1 meter, when your area is 1 meter square. Ipo, imagine you have conductor, insulator and then semiconductor. இந்த 3 மெட்டீரியல் இருக்கு. இந்த 3 மெட்டீரியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்னன்னா, கண்டக்டர்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும், வெரி ஹியூஜ் இல்லையா. நிறைய எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இதில் கண்டக்டரில் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வில் பி அவைலபிள். வேறஸ் இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆனால் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இட் cannot மூவ், ரைட், இட் cannot கம் அவுட் ஆஃப் த ஆட்டம். அந்த ஆட்டம்ல இருந்து, அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்சுலேட்டர்ல இந்த செமிகண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் இடையில இருக்கும், ரைட். அதாவது ஒரு 50%, ஒரு 40% அப்படின்ற மாதிரி. இந்த கண்டக்டர்ல லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றத நம்ம சாப்டர் 1ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பாருங்களேன், இந்த 3 மெட்டீரியலும் நமக்கு இதனுடைய கண்டக்டிவிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இன்சுலேட்டரில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி தான் பீக்கில் இருக்கும், கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஸோ ரெசிஸ்டிவிட்டியும் கண்டக்டிவிட்டியும் 50-50. அப்போது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் இருக்காது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இங்கே பேச போகிறோம். அப்போது இது 3மே எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது தான் நார்மல் டெம்பரேச்சரில். நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், ரைட். டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுது, இந்த கண்டக்டரில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், வெளியிலேருந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது டியூ டு அந்த டெம்பரேச்சர் எனக்கு இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் இன்க்ரீசஸ். நீங்கள் தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க, என்ன படிச்சிருப்பீங்க, Q அப்படின்றது இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட் தெர்மோடைனமிக்ஸில். ஸோ வென் யூ சப்ளை ஹீட், எனக்கு அங்கே மாலிகுல்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ். ஸோ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே கொலிஷன் நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே ஒர்க் டன் இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். இப்போ இங்கே கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இன்னும் அதிகமாகுது, பிகாஸ் எனக்கு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கும்போது அது எனர்ஜி கெயின் பண்ணி வெளியில் வருது ஒரு ஆட்டம்ல இருந்து. அந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஆட்டம்ல n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில வருது. ஆல்ரெடி எல்லோ கலர்ல எனக்கு இருக்கு பாருங்க, அது இனிஷியலா இருக்கிறது. இப்போ ரெட் கலர் ஆஃப்டர் அப்ளைங் த டெம்பரேச்சர். இப்போ என்ன ஆகுது, இந்த எல்லோ அண்ட் ரெட் சொல்லும்போது இன்னும் கிளம்ஸியா, இன்னும் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து வந்துருச்சு. இன்சுலேட்டர்ல பாருங்களேன், இதுலயும் கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதுலயும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. செமிகண்டக்டர்ல இன்சுலேட்டரை விட அதிகமா இருக்கு, ஆனால் கண்டக்டரை விட கம்மியாக இருக்கு. என்னது, புதுசாக ஜெனரேட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ், இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது, எக்ஸைட்டேஷன் மாதிரி. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, என்னுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட கண்டக்டரோட கண்டக்டிவிட்டி குறைஞ்சிடும், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகிடும். அப்போ என்ன ஆகுது, இது ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. அப்போ இந்த கண்டக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது பாருங்க, பிஹேவ்ஸ் லைக் இன்சுலேட்டர். அப்போ கண்டக்டர்ல என்னுடைய டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா கண்டக்டரா இருக்காதான், அது இன்சுலேட்டரா மாறிடுமா. இது இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர்ல காமனா பார்த்தீங்கன்னா
என்னோட கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல இது ரெண்டுமே எப்படி பிஹேவ் பண்ணுதான், ஒரு கண்டக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுதான் when you increase the temperature. இது எப்படி சார் சாத்தியமாகும்? லாஜிக்கே இல்லையா சார்? ஒரு கண்டக்டர் எப்படி சார் இன்சுலேட்டராக மாற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய பெரிய எக்ஸாம்பிள்லாம் வேண்டாம். நீங்கள் லேபில் ஹோம்ஸ்லாம், நம்ம சிபிஎஸ்சி தானே, ஹோம்ஸ்லாம் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் மீட்டர் பிரிட்ஜு, ஸ்டாண்டர்டு, சீரீஸு, பேரலல் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. அப்புறம் ஹாஃப் டிஃப்ளெக்ஷன், கண்டிப்பாக அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அது நம்ம விஷயம் தான், பட் மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸ் அதை எடுத்திருப்பாங்க நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். ஹாஃப் டிஃப்ளெக்ஷன், கேல்வனோமீட்டர், இந்த மாதிரி அதில் ஃபிகர் ஆஃப் மெரிட்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. ஒரு 2 டேப்லர் காலம் வரும், சீரீஸு, பேரலல், லோ ரெசிஸ்டன்ஸ், ஹை ரெசிஸ்டன்ஸ். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மீட்டர் பிரிட்ஜில் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த டைமில் லேபுக்கு கண்டிப்பாக கூட்டு போவாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி யூ வில் பி ஹேவிங் மிட் இல்லை ஃபஸ்ட் வீக் இல்லை தேர்ட் வீக் இதுக்குள்ளே முடிஞ்சிடும் ப்ராக்டிக்கலில். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கண்டிப்பாக இந்த டைமில் கூட்டு போகிற இது தான். இப்போ ரிவிஷன் எக்ஸாமோ இல்லை ப்ரீ போர்டோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் வருது, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் தான் கூட்டு போவாங்க. ஏன்னா நாங்களும் அப்படி தான் பண்ணுறோம், அதனால சொல்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மீட்டர் பிரிட்ஜில் நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஒயரை சும்மா டச் பண்ணி பாருங்களேன், ஹீட் இருக்கும். அப்போ ஹீட் இருக்கும்போது உங்களுடைய வேல்யூ சரியாக வராது, சீரியஸாக சரியாக வராது. அப்போ என்ன ஆகுனா அதனுடைய ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் என்னென்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த ரூம், ஒரு ரூம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த ரூமுடைய கெப்பாசிட்டி 100 பேர் தான் இனிஷியலாக, ரைட்? 100 பேர் தான், அதிகபட்சம் 100 பேர் மேலே இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட 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 நெருக்கமாக உட்கார்ற மாதிரி இருக்கும். இப்போ 100 பேர் இருக்கும்போது ஃப்ரீயாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அவங்க ஈஸியாக வெளியில் வரலாம், மூவ் பண்ணலாம். இது 100 பேர் இருக்கிற இடத்துல கன்சிடர் யூ ஹாவ் 500. அப்போ என்ன ஆகுது, இங்கே இருக்கிற அந்த ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துக்கு வெளியில் வர்றதுக்குள்ள ஏகப்பட்ட எலக்ட்ரானோட கொலைட் பண்ணி கடைசியில் வெளியில் வர்றது டவுட் ஆகிடும் இல்லையா? கொலிஷன் ரொம்ப அதிகம். இப்போ கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஈஸியாக வர முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளவு டைம் ஆகும், உங்களால் வெளியில் சீக்கிரம் வரவே முடியாது. அதுதான் இந்த கண்டக்டரில் எனக்கு எலக்ட்ரான்ஸ் அதிகமாகும் போது 100 தான் கெப்பாசிட்டி, ஆனால் 500 அப்படின்னு இருக்கும்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன ஆகுது, அங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது இல்லை? அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் போது கண்டக்டிவிட்டி குறைஞ்சி போயிடுது. இது கண்டக்டருக்கு. இன்சுலேட்டர் செமி கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நம்முடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது அது ஒரு 100 கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு 40, 50, ஒரு 80, 90 அந்த ரேஞ்சில் வந்ததுன்னா எலக்ட்ரான் ஈஸியாக மூவ் ஆகிடும். அப்போ அங்கே என்ன ஆகுது, என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி குறையுது, கண்டக்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ இதுதான் நமக்கு வந்து டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். இதுக்கு நமக்கு ஒரு அழகான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆர்டி அப்படின்றது ஃபைனல் டெம்பரேச்சரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், R0 அப்படின்றது இனிஷியல் டெம்பரேச்சரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், R0 டைம்ஸ் டெல்டா டி. இதுதான் நமக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலாப்பா. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து இந்த இடத்துல R0 உடைய வேல்யூ தான் சார் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல R0 நீங்கள் காமன் எடுத்தீங்கன்னா 1 + டெல்டா டின்னு எழுதுவீங்க. ஆர் வி கேன் ஆல்சோ சி RT அப்பான் 1 + டெல்டா டி ஈக்குவல் டு R0. ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் ஃபார்முலா எப்படி வேணும் அப்படி. இப்போ எனக்கு வந்து வெறும் TF மட்டும் வேணும் சார். அப்போ TF மட்டும் வேணும் அப்படின்னா இந்த டேர்ம் நீங்கள் மறுபடியும் மாற்றிக்கலாம். எப்படி மாற்றிக்கலாம் பாருங்கள், RT, இந்த R0 இந்த பக்கம் போகுது. இப்போ இங்கே என்ன இருக்குது, R0, ரைட்? R0க்குள்ளே எனக்கு என்ன இருக்கும், இந்த TF - TI அப்படின்னு இருக்கும், கரெக்டாக இது. அப்போ இந்த TI இப்படி வரும்போது வெறும் TI ஈக்குவல் டு TF. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபைனல் டெம்பரேச்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டா? இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டர்ன். இந்த எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு டேர்மை வந்து இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மெட்டீரியல் இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை ஆல்ஃபான்னு இண்டிகேட் பண்ணுவோம். அந்த ஆல்ஃபா அப்படின்ற டேர்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு இங்கே இல்லை இங்கே, அதாவது ப்ராடக்டில் இருக்கும், அவ்வளோதான். இந்த இடத்துல எனக்கு வந்து சேர்ந்துடும்.
அப்போ இங்கே என்ன ஆகுது, இந்த மாதிரி எனக்கு வரும்போது இந்த R0 நான் கீழே எழுதிடுவேன். பிகாஸ் நான் அதை காமன் எடுத்துக்கலாம்ல, ரைட்டா? இந்த R0 அப்படின்றது வந்து சாரி இந்த ஆல்ஃபா அப்படின்றது வந்து நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பார்ட். அதுதான் ஒரு மெட்டீரியலை தீர்மானிக்கிறது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு ஒரு டிகிரி செல்சியஸ் ஒரு மெட்டல்லையோ, அதாவது ஒரு கண்டக்டர்லையோ, ஒரு இன்சுலேட்டர்லையோ, இல்லை ஒரு செமிகண்டக்டர்லையோ ஒரு டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் இந்த ஆல்ஃபா அப்படின்றது நமக்கு சொல்கிறது. இது அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நீங்கள் எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் இதனுடைய வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது 0.0067 இந்த மாதிரி ரொம்ப லீஸ்ட் நம்பர் தான் இருக்கும். அப்போ என்னுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பெருசாக எனக்கு ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா கிடையாது. ரொம்ப மினிமம் ஆனது தான் எனக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டு, ப்ராப்ளமில் கேட்குற பார்ட். அதுக்கப்புறம் இந்த ஆன்சர் கேட்டால் நான் எப்படி சார் எழுதணும்? நமக்கு வந்து இந்த 3 ரெப்ரசன்டேஷன் நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். டயக்ராம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அழகு. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனை எழுதணும். எல்லாமே எழுதணுமா சார்? வேண்டாம், இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும் போதும். இந்த ஒரு ஈக்குவேஷன் மட்டும். அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு டயக்ராம் இருக்கும், ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த வேல்யூ வந்து எனக்கு டெம்பரேச்சர் அப்படின்னும், இந்த வேல்யூ என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் ரூ அப்படின்னு எடுத்திருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதே நீங்கள் கண்டக்டிவிட்டியில் பேசணும்னா கண்டக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகிடும். ஆப்வியஸ்லி ரெண்டு ஆப்போசிட்டில் தானே இருக்க போகுது. இப்போ நீங்கள் அதை கண்டக்டிவிட்டின்னு கேட்டிங்கன்னா இது எழுதுங்க, ரெசிஸ்டிவிட்டினா இது எழுதுங்க. யுவர் விஷ். எது நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் கட்டாயம் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் என்னது ஒய் ஆக்சிஸ்ன்றதை நீங்கள் மறக்கவே கூடாது, கம்பல்சரி எழுதணும். ஓகேவா? அப்போ இது வந்து எனக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா திஸ் இஸ் யுவர் கண்டக்டர். இன்சுலேட்டரில் எப்படி இருக்கும்? அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இன்சுலேட்டரில் எப்படி சார் இருக்கும்? இன்சுலேட்டரில் இது வந்து எனக்கு என்னது ரெசிஸ்டிவிட்டியாகவும் இது வந்து எனக்கு கண்டக்டிவிட்டியாகவும் மாறிடும். ஏன்னா எனக்கு இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டரில் எனக்கு கண்டக்டிவிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அது ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷன் தானே. அப்போ கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் எது எக்ஸ் ஆக்சிஸ் எது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கணும். அதே மாதிரி நம்ம அந்த கரண்ட் டென்சிட்டி அந்த J ஈக்குவல் டு சிக்மா இ அந்த இடத்துல நம்ம பார்த்துருப்போம். சிக்மா அப்படின்றது NE² τ/m. இந்த சிக்மாக்கு ரெசிப்ரோக்கல் தான் நம்முடைய ரெசிஸ்டிவிட்டி. therefore ரெசிஸ்டிவிட்டி கேன் பி ரெப்ரசன்டட் as m NE² τ. τன்றது ஒன்றும் இல்லை, டைம் தான், டைம் டேக்கன் விச் இஸ் யுவர் ரிலாக்ஸேஷன் டைம். இந்த இது நீங்கள் எழுதணும். அப்போது இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ½ மார்க், இந்த கிராஃப் எழுதுறீங்க பாருங்க அதுக்கு ஒரு ½ மார்க், இந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்களா இதுக்கு ஒரு ½ மார்க், இந்த இது ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களா என்னுடைய கண்டக்டிவிட்டி என்னுடைய ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு ½ மார்க். ஸோ இது 2 மார்க்கு கேள்வி. தியரியில் கேட்டால், ப்ராப்ளமில் கேட்டால் இந்த ஒரு ப்ராப்ளம் இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். நமக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டிஐ வேணும்னா டிஐ, டிஎஃப் வேணும்னா டிஎஃப், உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச் த ஈக்குவேஷன். இப்போ எனக்கு ஆல்ஃபா வேணும் அப்படின்னா கூட யூ கேன் சேஞ்ச் த ஈக்குவேஷன் அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ். அப்போ ஆல்ஃபா வேணும்னு எப்படி எழுதலாம்? RT minus R0 upon R0 alpha delta T equal to alpha. ரைட்டா? விச் எவர் த ஈக்குவேஷன். பட் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தியரியில் கேட்டாங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த RT equal to R0 plus R0 alpha delta T அதை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். எல்லாத்தையும் எழுதி டைமில் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு டைம் இருக்காது அந்த நேரத்தில். இது வந்து நமக்கு இருக்கிறதுப்பா. அடுத்து இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒர்க் டன் எனர்ஜி ரெண்டுமே சேம் தான். அப்போ பவர் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்? ஒர்க் டன் பை டைம் ஆர் எனர்ஜி பை டைம். இந்த எனர்ஜி என்ன சொல்லுவோம்? VIT பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். VIT பை டைம். இது எப்படி சார் VIT பை டைம்? நமக்கு தெரியுமே, V ஈக்குவல் டு ஒர்க் டன் பை Q இல்லையா? ஒர்க் டன் பை Q இதுதான் எனக்கு பொட்டன்ஷியல். அப்போ W அப்படின்றது என்ன? V டைம்ஸ் ஆஃப் Q. V அப்படின்றது என்ன நமக்கு தெரியுமே, I R Q. இதுவும் ஒரு ஃபார்முலா. R you can also say R. இந்த Q அப்படின்றத நீங்க ரீப்ளேஸ் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும்? I அப்படின்றது Q upon T. அப்போ Q அப்படின்னா IT. அப்போ IT பாருங்க, என்னுடைய ஒர்க் டன்னை இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். அப்போ இங்கே VIT பை T, TT கேன்சல் ஆகுது, VI.
அப்போ என்னுடைய பவர் நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, ஒர்க் டன் பை டைம், எனர்ஜி பை டைம், அதுக்கப்புறம் விஐ. இப்போ நீங்கள் ஓம்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா I²R இல்லை V²/R, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபார்முலா வந்து நீங்கள் எழுதிட்டு போகலாம். அதே மாதிரி இந்த எனர்ஜி ஆர் ஒர்க் டன் நம்ம என்ன சொன்னோம், W is nothing but V times of Q or VIT, ரைட்? இப்படியும் இருக்கு. இதே நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். சரி, இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதே மாதிரி we can also say this as PT, ரைட்? ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் யுவர் எனர்ஜி. இதெல்லாம் ஒரே ஃபார்முலா தான். எந்த ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபார்முலாவை முதல்ல படிக்கணும். ஃபார்முலாவை படித்தா மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு சால்வ் த ப்ராப்ளம். ஃபார்முலாஸ் படித்தாதான். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு கேள்வி புரியும், ஆனால் ஃபார்முலா தெரியாது, அதனால் ப்ராப்ளம் டிஃபிகல்ட். ஸோ ஃபஸ்ட்டு நோ வாட் ஃபார்முலா இஸ். என்னெல்லாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். இங்கே பாருங்க, இது எல்லாமே பவர் தான். 1 2 3 4 5 ஃபார்முலா இருக்குது. 5மே இதுதான், ரைட்டா? இப்போ இதில் பாருங்களேன், இதையே வந்து நான் இன்னொரு டைமில் கூட சொல்லலாம். எப்படி சொல்ல பாருங்களேன், I²RTன்னு சொல்லலாம். I²RTன்னு சொல்லலாம். எப்படி சார்? இங்கே பாருங்க, எனக்கு இது V அப்படின்றது என்ன, IR. அப்போ V என்ன IRன்னு சொல்லிட்டோம்னா I²RT. இது என்னது, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்டில் வரும். அதுவும் எனர்ஜி தானே, ஹீட் எனர்ஜி தானே, ரைட்? ஸோ இப்படி நீங்கள் ஃபார்முலா என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும். அதுக்கு ஃபார்முலாஸை முதல்ல பார்க்கணும். அப்போ தான் தட் பிகம்ஸ் ஈஸி. இல்லைன்னா யூ கேன் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ கீப் இன் மைண்ட் என்ன பண்ணணும், எப்படி என்னுடைய ஃபார்முலாஸை நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு எல்லாத்துக்கும் யூ ஹேவ் டு நோ ஃபார்முலா எப்படி எல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அண்ட் பவர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பொதுவாக பவர் அப்படின்றது ஒர்க் டன் பை டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நான் இங்கே பேசினது தான். பொட்டன்ஷியல் அப்படின்றது ஒர்க் டன் பை பொட்டன்ஷியல் ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ், பவர்ன்றது ஒர்க் டன் பை டைம். இப்போ இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுறது தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே, இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், என்னுடைய ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். நம்ம படிச்சிருக்கோம் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து, அதை நம்ம பார்த்தோம். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் இஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க் டன். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல். அப்போ பொட்டன்ஷியல் அப்படின்றது என்ன, இங்கே இருக்குது பாருங்கள், QV, இல்லையா? QV. அப்போ எனக்கு என்ன, Q வந்து ஆப்வியஸ்லி ரெண்டுத்துக்கு காமனாக இருக்குது. பொட்டன்ஷியல் மட்டும் மாறும், VB மைனஸ் VA, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ இது எனக்கு தெரியும் வோல்டேஜ், இது என்னது சார்ஜ், அது என்னது W. ஸோ விச் எவர் வே இட் இஸ், நீங்கள் அதை சால்வ் பண்ண முயற்சி பண்ணணும். இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலா தான் இருக்கும். இந்த IRQ இருக்காது, பட் இந்த ஃபார்முலாவை தே ஹவ் ரெப்ரசன்டட். ஸோ யூ மஸ்ட் நோ எப்படியெல்லாம் நான் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து பவர் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம லிக்விட் டேர்ம், அதாவது எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு ஒன்று இருக்குது. லெக்லான்ச் செல், டேனியல் செல், அது எல்லாமே லிக்விட், இல்லையா? அங்கே வந்து பாசிட்டிவ் அயன்ஸ், நெகட்டிவ் அயன்ஸ், அதாவது ஆனயான், கேட்டயான், கேத்தோட் பிளேட், ஆனோட் பிளேட் அப்படின்னு நமக்கு 2 டெர்மினல் இருக்கும், பாசிட்டிவ் அண்ட் தென் நெகட்டிவ். இப்போது நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த சார்ஜஸ் எலக்ட்ரான் மட்டும்தான் மூவ் ஆகுது. அந்த எலக்ட்ரான் மூவ் ஆகுறது வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நம்ம படித்தோம் கன்வென்ஷனல் கரண்ட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி என்னன்னா, இது எலக்ட்ரோலைட்டிக் செல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸும் மூவ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜஸும் மூவ் ஆகும். சார் எனக்கு அப்போ ஃபார்முலா மாறிடுமா சார்? இல்லை, இதே ஃபார்முலா தான். ஜஸ்ட் நோ எனக்கு அங்கே பாசிட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகும், ரெண்டுமே மூவ் ஆகும் அப்படின்றத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மெட்டு தான், ரைட்டா? இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த டிரான்ஸ்மிஷன் கேபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம நிறைய இடத்துல நம்ம ஊருக்கு போகும்போது, இல்லை ஊர் சைட்லேயோ, இல்லை ஏன் சிட்டி சைடில் கூட பெரிய பெரிய கேபிள் இருக்கும். அந்த பெரிய பெரிய கேபிளில் நமக்கு நிறைய ஒயர் போகும். அந்த ஒயர் வந்து நார்மலாக நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த கேபிளில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது நல்ல திக்காக இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மாதிரி இருக்கும். நமக்கு அந்த இதுவே பீமே இப்படி ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஹோப் ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் ட்ரைங் டு சே. இப்போ இதில் எல்லாத்தையும் அந்த கனெக்ட் பண்ணி இன்னொரு ஒயர் வந்து அப்படியே எனக்கு இருக்கும். இது என்ன அப்படின்னா, இது வந்து டிரான்ஸ்மிஷன் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. டிரான்ஸ்மிஷன் கேபிள், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் இருந்து நம்ம சப்ளையை கொண்டு வருவோம். இப்போ அது நியூக்ளியர் பவர் பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை விண்ட் பிளான்ட்டாக இருக்கலாம், இல்லை சோலார் சிஸ்டமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். நம்ம வந்து பவரை ஜெனரேட் பண்ணுவோம்.
பவரை ஜெனரேட் பண்ணி ஒரு சிட்டி டு இன்னொரு சிட்டி, இல்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நம்ம கொண்டு வரும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு பொதுவாக நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டால் கூட அந்த ஒயர் கேபிள் ஹீட் ஆகிறத நம்ம பார்ப்போம். அந்த ஹீட்டுனாலேயும் தெர் இஸ் சம் லாஸ். இப்போ நீங்கள் பல்பு எந்த சப்ளை எடுத்தாலும் நீங்கள் எந்த கேபிளை டச் பண்ணி பாருங்களேன், சூடாக இருக்கும். அப்போ தெர் இஸ் அ ஹீட் எனர்ஜி அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டுனால என்ன ஆகும், எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமான எனக்கு கரண்ட் கடத்துறது கம்மியாக இருக்கும். ஆமாம் தானே, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா கரண்ட் பிளாக் ஆகிடும்ல. அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பவர் ஈக்குவேஷனை பயன்படுத்த போகிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டிரான்ஸ்மிஷன் கேபிளில் ஒரு சிட்டி சைட்லேயோ இல்லை எதுலேயோ போகும்போது அது ஒரு சில இடத்துல ஃப்ரீக்வெண்ட்டாக ஆள் நடமாட்டம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி போட்டு அதை பிளாக் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, டேஞ்சர் அப்படின்னு எழுதிருப்பாங்க. 10,000 வோல்டேஜ், 50,000 வோல்டேஜ் அப்படின்னு. எப்படி அவ்வளோ ஹை வோல்டேஜ்? எதுக்கு அவ்வளோ ஹை வோல்டேஜ் நம்ம வீட்டுக்கு வருது? இல்லை, நம்ம வீட்டுக்கு வெறும் 220லேருந்து 240 அதிகம் தான். 230, 35 இது உள்ளே தான் இருக்கும். 210லேருந்து அந்த மாதிரி இந்த ரேஞ்ச் தான். அப்புறம் எப்படி நமக்கு இந்த 10,000 வோல்டேஜ் எங்கே சார் போகுது? 1,00,000 வோல்டேஜ் எங்கே போகுது அப்படின்னா, இந்த வோல்டேஜ் அப்படியே எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போகும். இபி எலக்ட்ரிசிட்டி போர்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம இன்னொரு சாப்டரில் பார்ப்போம். எப்படி ரெடியூஸ் பண்ணணும்னா, டிரான்ஸ்ஃபார்மரில் ரெடியூஸ் பண்ணி ஒரு சர்டின் வோல்டேஜுக்கு வைப்பாங்க. அந்த வோல்டேஜை மறுபடியும் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இன்னும் வோல்டேஜை ரெடியூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு 210லேருந்து 230 வோல்டேஜுக்குள்ளே கொடுக்கும். ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது உள்ளே தான் இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு வோல்டேஜ் வந்து இருக்கும். ஏன் இந்த டிரான்ஸ்மிஷன் கேபிளில் அவ்வளவு வோல்டேஜ் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு பவர் அப்படின்றது என்ன தெரியும்? I²R அப்படின்னு தெரியும் இல்லையா? I²R அப்படின்னு தெரியும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு சிம்பிளான ஒரு டேர்மை தான் நான் வந்து பயன்படுத்த போகிறேன். ரைட். ஸோ வி ஆல்சோ நோ தட் பவர் அப்படின்றது VI இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ I அப்படின்றத நான் என்ன சொல்லுவேன்? P/V. அப்போ I² அப்படின்னா P²/V². இஃப் ஐ சப்ஸ்டியூட் P²R/V², என்னுடைய பவர். இப்போ பாருங்களேன், நான் பவர் வேல்யூ தான் மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இது என்ன? அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கேபிள், இது பவர் ஆஃப் த கேபிள். ரைட், பவர் ஆஃப் த கேபிள். ரைட். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய வோல்டேஜ் அதிகமாகும் போது என்னுடைய பவர் என்ன ஆகுது? குறையுது. பவர் லாஸ் வந்து குறையுது. கீப் இன் மைண்ட். அதனால தான் என்னுடைய வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ இந்த கேபிளில் அந்த பவர் லாஸ் வந்து குறைஞ்சிடும். பிகாஸ் என்னுடைய பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயர். அப்போ இது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு என்னுடைய பவர் லாஸ் வந்து குறைஞ்சிடும். அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம அதிகமான வோல்டேஜ் வந்து செட் பண்ணி ஒரு பவர் பிளான்ட்லேருந்து ஒரு இபி செக்டாருக்கு கொண்டு வருவோம். அங்கேருந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு வரும். ஈவன் இபி செக்டார்லேயும் டிரான்ஸ்ஃபார்மர் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. அப்புறம் கேபிளுக்கு வரும். கேபிள்லேருந்து நம்ம ஸ்ட்ரீட் இதுக்கு வரும். அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மறுபடியும் அப்போ நம்ம வீட்டுக்கு. இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்போ பவர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது தான். இல்லை, என்னால் வந்து அந்த கேபிளை மாற்ற முடியாது, ஹீட்டை என்னால் குறைக்க முடியாது. அப்போ எனக்கு ஒரே ஆப்ஷன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகும். அப்போ வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் பவர் லாஸ் வந்து குறைஞ்சிரும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தில் இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்குது. அடுத்து இந்த செல் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேசணும். செல் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது இதாங்க செல்லு. ஆனால் நமக்கு தெரியாமல் இந்த செல்லுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸு எப்போவுமே இருக்குமா. இந்த ரெசிஸ்டன்ஸை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு சார் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஒரு நார்மல் செல்லில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த செல்லினுடைய அவுட்புட்டை டிசைட் பண்ணுறது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். நீ இவ்வளோ வோல்டேஜ் தான் போகணும், நீ இவ்வளோ கரண்ட்டை தான் அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாட்டர் டேப். ஓகேவா? இந்த வாட்டர் டேப் வந்து எனக்கு கொஞ்சம் கேவலமாக வரைஞ்சிட்டேன், எனக்கே தெரியுது. வெயிட். இது வந்து என்கிட்ட இருக்கிற அந்த வாட்டர் டேப். ஓகேவா? அதை விட கேவலமாக இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னுடைய வாட்டர் டேப். இப்போ இந்த வாட்டர் டேப்பில் வந்து பார்த்தோன்னா தண்ணி வந்து எனக்கு நிறைய வரும். எப்போது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வரும், இல்லைனா வராது. சரியா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, நிறைய தண்ணி வருது. இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, நான் வந்து ஒரு சின்ன
சின்னதாக ஒரு வுட்டை வந்து இதில் சொருவி வச்சுட்டேன், இன்சர்ட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ என்ன ஆகும், தண்ணியினுடைய அவுட்புட் குறைஞ்சிடும். நீ என்னதான் டர்ன் பண்ணாலும் இதிலேருந்து வெளியில் வரக்கூடிய தண்ணி குறைஞ்சி போயிடும். இன்னும் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய பிளாக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பிளாக்கை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, என்னுடைய தண்ணி வரக்கூடிய அவுட்புட் இன்னும் குறைஞ்சிடுது. இது மட்டும்தான் வரும். என்ன பண்ணுறேன், மறுபடியும் இன்சர்ட் பண்ணுறேன். மறுபடியும் இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு இருக்கிறது சின்ன வழி மட்டும்தான் இல்லையா, அதில் மட்டும்தான் எனக்கு தண்ணி வரும். மற்றபடி எல்லாத்துலேயும் நான் அடைச்சிட்டேன் இல்லையா, பிளாக் பண்ணிட்டேன். அப்போது இது தண்ணி, இது எவ்வளவுதான் ஓப்பன் பண்ணாலும் தண்ணி மேக்ஸிமமாக வெளியில் வர்றதும் வராமல் இருக்கிறதும் இங்கே இருக்கிற அந்த வுட்டு தான் தீர்மானிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த வுட்டு தான் இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த செல்லுலேருந்து நீ எவ்வளவு அவுட்புட் வரணும், வெளியில் வரணுன்றது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை தான் தீர்மானிக்கும். இதுதான் கம்ப்ளீட்டாக ஒரு செல்லினுடைய டயக்ராம், ரைட்டா. இந்த செல் அண்ட் பேட்டரி அப்படின்றத நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சில பேருக்கு கன்ஃபியூஷன்ஸாக இருக்கலாம். சார் செல்லுனா என்ன, பேட்டரினா என்ன, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் சீரீஸ் ஆஃப் செல் இல்லை பேரலல் ஆஃப் செல், இன்னும் மேக் இட் சிம்பிள் சார், அதாவது காம்பினேஷன் ஆஃப் செல், காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ், அதை தான் பேட்டரின்னு சொல்லுவோம். ஸோ செல்லும் பேட்டரியும் வேறு. 2-3 செல்லு கனெக்ட் பண்ணால் அது பேட்டரி, ஒன்று மட்டும் இருந்தால் அது செல், அதை நீங்கள் பேட்டரின்னு சொல்லக்கூடாது சரியா. செல்லுக்கும் பேட்டரிக்குமே வித்தியாசம் இருக்குது. காம்பினேஷன் ஆஃப் செல்ஸ் ஆர் செட் டு பி பேட்டரி. அந்த காம்பினேஷன் சீரீஸாக இருக்கலாம், இல்லை பேரலாக கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு செல் இருக்குது. அந்த செல்லில் இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இது. நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டர் தானே சார், இல்லை அது வந்து ஒரு பல்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்ச் இல்லாமல் பேட்டரி மாற்றக்கூடிய அப்போ இருக்கிற வாட்ச் எல்லாம். இப்போ அப்போ இருக்கிற வாட்ச் அப்படின்னு மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் ஆகிடுச்சு. ஸோ அந்த இதுதான் இது இல்லையா. இல்லை உங்கள் மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அந்த மொபைல் ஃபோனுடைய யூசேஜ் தான் இது செல்லில் இருக்கிறது ரைட்டா. இந்த மாதிரி இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த மொபைலோ இல்லை லைட்டோ இல்லை வாட்சோ, அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதுலேயும் சப்ளை போகணும்ல, அந்த சர்க்யூட்டில் போகணும்ல, அதுதான் இது நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இங்கே செல் இருக்குது. இந்த செல்லில் நான் என்ன சொல்கிறேன், இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவேன். இஎம்எஃப் அப்படின்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். நம்ம படித்தோம், இட் இஸ் அ ஃபோர்ஸ் அப்படின்னு. வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில், அதுதான். அப்போ எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த செல் வந்து இமேஜின் இது வந்து ஒரு 5 வோல்டேஜ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் ஒரு டாபிக் நான் சொல்லுவேன், அதை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கணும். வில் டிஸ்கஸ் இன் பார்ட் 2 dual nature chapter 9, 10, 11ல் யூ வில் டிஸ்கஸ். 11th சாப்டரில் நீங்கள் அதை படிப்பீங்க ரைட். ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி தான் இது. இப்போ எனக்கு இந்த செல்லு வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் கொடுக்குது அப்படின்னா, இந்த செல்லில் இந்த இன்டர்னல் வந்து கொஞ்சம் வோல்டேஜை 1 வோல்ட் எடுத்துக்குதுன்னா, மிச்சம் இருக்கிறது தான் இந்த எக்ஸ்டர்னலுக்கு போகும்பா. இதுதான் வி ரைட். இது வந்து 1 வோல்ட்னா அப்போ இது என்ன இருக்கும், இதில் 4 வோல்ட்டாக இருக்க முடியும். அப்போ அந்த 5 வோல்ட் என்ன ஆகுது, இந்த 2 இடத்துல பிரியுது. இன்டர்னலில் கொஞ்சம் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது, அது பொட்டன்ஷியல் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ரெசிஸ்டன்ஸ்னால் அங்கே கண்டிப்பாக ஐஆர் வந்து கட்டாயம் இருந்தே ஆகணும் இல்லையா. அப்போ இன்டர்னல் அப்படின்னு சொல்லும்போது ஐஆர், எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லும்போது கேபிட்டல் ஐஆர், அவ்வளோதான். பொட்டன்ஷியல் ட்ராப் தான். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி பொட்டன்ஷியல் ட்ராப். தெர் இஸ் நோ நியூ டேர்ம், நியூ திங்ஸ் எல்லாம் கிடையாது. பொட்டன்ஷியல் ட்ராப். அப்போ என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸில் ஒரு பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்குது. அப்போ இங்கே ஒரு 5 இல்லை ஒரு 10 பேர் இருக்காங்க, 15 பால்ஸ் இருக்குது. ஏன்னா அது இங்கே ஒரு 3 பால்ஸ் போயிடுச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 12. அப்போ அந்த 12 பால்ஸ் இந்த பக்கம் வரும். அப்போ வாட் ஐ கேன் ட்ரை டு சே, 15 ஈக்குவல் டு 3 + 12. அப்போ 5 வோல்ட் ஈக்குவல் டு 1 வோல்ட் + 4 வோல்ட். அதாவது இஎம்எஃப் ஈக்குவல் டு ஐஆர் + ஐஆர். இன்னும் சிம்பிளாக விஆர் + விஆர், அவ்வளோதான். இதுதான் நான் செல் அப்படின்றத நம்ம பேசுறது. அப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இஎம்எஃப் which is equal to internal resistance IR + external resistance V. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்டாக சொல்லக்கூடிய விஷயம். பட் யூ நோ எப்படி இது வந்தது அப்படின்றது இப்போ தான் நம்ம
பேசியிருந்தோம் இல்லையா. ஸோ யூ ஆர் வெரி அவேர் ஆஃப் திஸ் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இஃப் யூ வாண்ட் யுவர் V, this can be represented as EMF minus IR இல்லையா. இப்போ எனக்கு வெறும் I வேணும் சார். அப்போ நான் என்ன பண்ணலாம், என்னுடைய IR which is equal to EMF minus V. அப்போ I அப்படின்றது வந்து EMF minus V by R இப்படி எழுதலாமா? இது கம்ப்ளீட்டாக தப்பு, ராங். சார் எப்படி சார், ஏன்னா எனக்கு இங்கே I இருக்குது, எனக்கு வந்து R வேணாம் இல்லை சார், R இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த V இப்படி போயிடுச்சு இல்லை சார், இப்படி எழுதவே கூடாது. ரைட், யூ கான்ட் ரைட் லைக் திஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். டோன்ட் மேக் திஸ் மிஸ்டேக். நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. என்ன பண்ணணும், இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்ண முயற்சி பண்ணணும். இப்போ பாருங்க எப்படி மாறிடுச்சு பாருங்க. ரைட், ஸோ திஸ் இஸ் த ரைட் வே டு ரெப்ரசன்ட். இந்த மாதிரி ஃபார்முலாஸ், இந்த மாதிரி ப்ராப்ளம் நமக்கு நிறைய வரும்பா, நிறைய வரும். இப்படி தான் நீங்கள் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். பாருங்களேன், இது ரெண்டுமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். There is no relation between this. So make it very sure. கரண்ட் அப்படின்னா இப்படி தான் எழுதணும். செல்லுக்கு ஐம் டாக்கிங் அபவுட் செல். இதுதான் செல் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஐயர் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதில் அந்த ஐயை காமனாக எடுக்கணும், அப்புறம் ஆறு இந்த பக்கம் கொண்டு வரணும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் மாறிடும். தயவு செஞ்சு இப்படி எழுதாதீங்க. திஸ் இஸ் ராங், கம்ப்ளீட்லி ராங். சரியா, கரண்ட்டு இப்படி கண்டுபிடிக்க கூடாது. அதில் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இப்போ எனக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வேணும் சார், அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி, EMF பை மைனஸ் V பை I. இது வேறு, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது வேறு. பட் ஆனால் I அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குன்றதுனால நீங்கள் அப்படி எழுதக்கூடாது. சரியா, பி ஷுர் அபவுட் திஸ். அண்ட் இதுலேயே வந்து நம்ம டிஸ்சார்ஜிங் சார்ஜிங் அப்படின்ற ஒரு டேர்மை வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம். செல்லு வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது, செல்லு வந்து எனக்கு சார்ஜ் ஆகுது அப்படின்னு. டிஸ்சார்ஜ்னா குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்போ என்னுடைய வோல்டேஜ் என்ன ஆகுது, குறையுது இல்லையா. டிஸ்சார்ஜிங் அப்படின்னா இப்படி வோல்டேஜ் வந்து குறையுது, அப்போ என்ன ஆகுது, EMF மைனஸ் IR. இதுதான் டிஸ்சார்ஜிங். அப்போ சார்ஜிங்னா என்னது, ஆட் ஆகுது, அப்போ ப்ளஸ் IR. ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜ். இது நமக்கு வந்து டைரெக்டாக ஃபார்முலாலாம் கிடையாது. ரைட்டா, டைரெக்டாக ஃபார்முலாலாம் கிடையாது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஃபார்முலா நீங்கள் எங்கே தென்னாலும் இருக்காது. ஸோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். டிஸ்சார்ஜிங் அப்படின்னா இது EMF மைனஸ் IR. சார்ஜிங், சார்ஜ் பண்ணுறேன், அப்போ ப்ளஸ். டிஸ்சார்ஜ் குறையுது, அப்போ மைனஸ். அவ்வளவுதான், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் சொல்லும்போது, இந்த டிஸ்சார்ஜிங்கில் எனக்கு கேத்தோட் டு ஆனோட் எனக்கு மூவ் ஆகும், ஆனோட் டு கேத்தோட் அப்படின்றது எனக்கு சார்ஜிங்கில் மூவ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த சார்ஜஸ். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு என்ன தெரியுது, டிஸ்சார்ஜ் ஆகும்போது இங்கே பாருங்கள், எனக்கு இந்த EMF இருக்குது, இங்கே இன்டர்னல் இருக்குது, இங்கே எக்ஸ்டர்னல் இருக்குது. இது வந்து Vன்னு சொன்னோம், இது EMFன்னு சொன்னோம், இது ஸ்மால் VR இல்லையா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய வோல்டேஜ் குறையுது, இது குறையுது இல்லை. அப்போ என்னுடைய V இஸ் லெஸ் தேன் EMF. இந்த செல்லை விட இது கம்மியாக தான் இருக்கும். டிஸ்சார்ஜ் குறையுது, அதாவது டிஸ்சார்ஜ்னா அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து, அதாவது மொபைல் ஃபோனோ இல்லை வாட்சோ இல்லை பேட்டரியோ, அதாவது அந்த ரிமோட்டோ என்ன ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ டிஸ்சார்ஜ் தானே அதுக்கு பேர். இப்போ நம்ம ஒரு 100% வச்சுருக்கோம், அப்போ 100% இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அந்த பேட்டரியுடைய லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது. விச் மீன் இட் இஸ் கெட்டிங் டிஸ்சார்ஜ். இந்த கெப்பாசிட்டி குறையல. புரியுதா நான் சொல்ல வர்றது? இந்த அதில் இருக்கக்கூடிய V தான் குறையுது. ஸோ என்ன ஆகுது அந்த V, ஏன்னா இந்த ஏன் கெப்பாசிட்டி குறையலன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன் சார்ஜ் ஃபுல்லாகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுப்போம். நீ 10 மணி நேரம் போட்டாலும் அது 100%க்கு மேலே போகாது. கரெக்டாக? அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். அப்போ என்ன ஆகுது, நீ யூஸ் பண்ண என்னுடைய வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. இது கிடையாது, இது ட்ராப் ஆகுது எக்ஸ்டர்னல். அப்போ என்ன ஆகுது, என்னுடைய டிஸ்சார்ஜிங்கில் என்னுடைய V இஸ் லெஸ் தேன் EMF. அப்போ எனக்கு சார்ஜிங்கில் ஒன்றும் இல்லை, V இஸ் மோர் தேன் EMF. அப்படியே ஆப்போசிட் ஆஃப் தட். கரெக்டா? அப்போ எனக்கு
டிஸ்சார்ஜிங்கில் கரண்ட்டு வெளியில் போகுது, இவ்வளோதாங்க சிம்பிள். யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது கரண்ட்டை யூஸ் பண்ணுறேன், கரண்ட் வெளியில் போகுது, காம்பனண்ட்டுக்கு போகுது, பேட்டரியிலேருந்து போகுது, கரண்ட்டு போகுது. ஓகேவா, கரண்ட் வெளியில் போகுது. how I can current out. ஓகேவா, டிஸ்சார்ஜிங்கில் அப்போ என்னுடைய வோல்டேஜ் வந்து குறையும், இஎம்எஃப் வந்து அதிகமாக இருக்கும். சார்ஜிங்கில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏன்னா சார்ஜ் பண்ணுற அப்போ என்ன ஆகுது, வோல்டேஜ் அதிகமாகணும்ல, அப்போ கரண்ட்டு உள்ளே வருதுல்ல, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஐ திங்க் திஸ் இஸ் வெரி கிளியர் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இதுதான் நம்ம வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் அப்படின்றத நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம். ஹோப் ஸோ யூ அண்டர்ஸ்டுட் வெரி வெல், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இதை வந்து நீட்டு நீங்கள் யாருன்னா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் சிபிஎஸ்சிலையும் இது ரொம்ப முக்கியம். நமக்கு என்னுடைய கரண்ட்டு எப்போ மேக்ஸிமம் அப்படின்னு கேட்பாங்க, வென். இல்லைன்னா நமக்கு சிம்பிளாகவே ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் இஃப் த கரண்ட் ஃப்ரம் த செல் இஸ் மேக்ஸிமம். அப்போது யூ வில் பி கன்ஃபியூஸ்ட். அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு, என்னுடைய இஎம்எஃப் which is equal to R plus R அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். என்னுடைய கரண்ட் எப்போ மேக்ஸிமமாக இருக்குன்னா, என்னுடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது தான் என்னுடைய கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் சார் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கணும்? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருந்துச்சுன்னா மொத்த கரண்ட் அதில் வந்துடும்ல, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா பிளாக் ஆகிடும்ல, இல்லையா? அப்போ என்னுடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது யூ கெட் மேக்ஸிமம் கரண்ட், விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஒரு செல்லில் மேக்ஸிமம் கரண்ட் இருக்கும்னா என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது மட்டும்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் we are coming to the topic cell in series and parallel. நமக்கு வந்து ரெண்டு செல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 செல், இது வந்து 3 இல்லையா? 3 செல்லு, சீரீஸ் காம்பினேஷன், parallel காம்பினேஷன். நம்ம 2 விஷயத்தை வந்து இப்போ நம்ம பேசலாம். சப்போஸ் எனக்கு மோர் தேன் 2, ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர் தேன் 2, ஐம் டாக்கிங் அபவுட் மோர் தேன் 2 செல் இருக்கு அப்படின்னா என்னுடைய சீரீஸ் காம்பினேஷனில் என்னுடைய கரண்ட் எப்படி இருக்க போகுது, அதாவது செல்லிருந்து என்னுடைய அவுட்புட் எப்படி இருக்க போகுது. அதே மாதிரி என்னுடைய பேரலல் காம்பினேஷனில் என்னுடைய செல்லினுடைய அவுட்புட் வந்து எப்படி இருக்க போகுது. பொதுவாக நம்ம பேரலல் சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். என்னுடைய V இஸ் ஆல்வேஸ் சேம் இன் பேரலல். இந்த இடத்துல என்னுடைய I இஸ் சேம், I வந்து சேமாக இருக்கும். அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், என்னுடைய சீரீஸ் இன் செல் பேரலல் காம்பினேஷன் சொல்லும்போது எனக்கு n நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. கீப் இன் மைண்ட், என்னுடைய I அப்படின்றது என்ன, டோட்டல் EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். கரெக்டா? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சேர்த்து தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ என்னுடைய இஎம்எஃப் வந்து நான் டோட்டல் பண்ணணும். ஏன்னா எனக்கு n நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, மோர் தேன் 2. கீப் இன் மைண்ட், மோர் தேன் 2 விச் மீன் n நம்பர் ஆஃப் செல்ஸ்னு அர்த்தம். 2க்கு மேலே இருக்குங்க. அப்போ என்னுடைய இஎம்எஃப் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணலாம், இஎம்எஃப் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போவீங்க, 1 2 3 4 அப்படி இஎம்எஃப் ஆட் ஆகிட்டே போகும். அப்போ n டைம்ஸ் ஆஃப் இஎம்எஃப் அப்பான் என்னுடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும், சீரீஸ் காம்பினேஷனில். அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இது ஒரு ரெசிஸ்டர். அப்போ என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன் இல்லையா, n டைம்ஸ் ஆஃப் ஸ்மால், எத்தனை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் விச் மீன் எத்தனை செல் இருக்கோ அத்தனை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி கிளியர். இப்போ இதே பேரலல் காம்பினேஷன் சொல்லும்போது என்னுடைய I எப்படி இருக்கு பாருங்க, எனக்கு பேரலனுடைய இஎம்எஃப் என்னுடைய வோல்டேஜ் சேம் ஆச்சு. அப்போ வெறும் ஒரே ஒரு இஎம்எஃப் தான். அப்போ என்னுடைய எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இங்கே பாருங்க, இது ஒரு இன்டர்னல், இது ஒரு இன்டர்னல், இது ஒரு இன்டர்னல், இது எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன சொல்லலாம், பேரலல் காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா எனக்கு இந்த சர்க்யூட் வந்து சிம்பிளாக இப்படி மாறிடும். கரெக்ட்? அப்போ இது 2 எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்குது. அப்போ இது ப்ளஸ் எனக்கு இன்டர்னல் பேரலல்ல இருக்கு. அப்போ 1/R1 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 அப்படின்றது 1/RP. அப்போ 1/RPன்றது n/Rன்னு வரும். அப்போ RPனா R/N, R/N. So this can be represented as n EMF by NR plus R. கரெக்டா? அப்போ இது என்னுடைய கரண்டா இருக்கு. இது என்னுடைய பேரலல் காம்பினேஷன், இது என்னுடைய சீரீஸ் காம்பினேஷன். இப்போ இந்த இடத்துல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு நம்ம பேசணும். சப்போஸ் என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது இல்லை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா என்னுடைய கண்டிஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் ஐ வில் நெக்லெக்ட் திஸ் டேர்ம். அப்போ என்ன ஆகுது, n EMF by NR, n கேன்சல் ஆகுது, EMF by R. இப்போ இதே வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னலை விட கம்மியாக இருந்தால்
we will neglect this part. அப்போ என்னோட NEMF equal to வெறும் R. ஏன்னா இன்டர்னல் தான் கம்மியாக இருக்குல்ல, ஸோ அதை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதே இந்த இடத்துல அப்ளை பண்ணி பாருங்களேன். என்னுடைய இன்டர்னல் வந்து அதிகமாக இருக்குது, அப்போ எப்படி எழுதலாம்? NEMF பை இன்டர்னல் தான் அதிகம், அப்போ R. இங்கே பாருங்கள் எக்ஸ்டர்னல் அதிகமாக இருக்குது, NEMF பை NR, N கேன்சல் ஆகுது, அப்போ EMF பை R. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா என்னுடைய சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷனில் எனக்கு வந்து இது ரெண்டுமே சேமாக இருக்குது. ரைட்டா? சீரீஸ் காம்பினேஷனில் இன்டர்னல் அதிகமாக இருந்தால் எனக்கு அவுட்புட் ஒரு செல்லுக்கான அவுட்புட். பேரலல் காம்பினேஷனில் என்னுடைய இன்டர்னல் கம்மியாக இருந்தால் ஒரு செல்லுக்கான அவுட்புட். இதே பாருங்கள், சீரீஸில் எனக்கு இன்டர்னல் கம்மியாக இருக்குது, இதே பேரலில் இந்த இடத்துல இன்டர்னல் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? என்னுடைய அவுட்புட் வந்து மோர் தென் ஒன் செல்லுக்கான அவுட்புட் தான், மோர் தென் ஒன் செல் அவுட்புட். ஸோ இதை வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு செல்லுங்க, அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். 2 செல்லுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். அப்போ இந்த 2 செல்லில் நமக்கு எது ரொம்ப முக்கியமானது, நமக்கு ரொம்ப ரிப்பீட்டடான ஆன்சர் எது சார் அப்படின்னா அது பேரலல் தான். பேரலல் தான் மோஸ்ட் ஆஃப் த டைமில் நமக்கு வந்து போர்டு எக்ஸாமில் கேட்பாங்க. அதுக்காக சீரீஸ் வேணாமா சார் அப்படிலாம் நான் சொல்லலை, சரியா? இப்போ நமக்கு எனக்கு என்ன தெரியும்? EMF which is equal to IR plus IR அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம், கரெக்டாக? IR plus IR, or you can also simply say EMF equal to IR plus V. இப்போ எனக்கு சீரீஸ் அண்ட் பேரலல் அதே தான், சீரீஸ் அண்ட் பேரலல். அப்போ சீரீஸில் என்ன சேமாக இருக்கும்? I சேமாக இருக்கும், அதில் டவுட் இல்லை. பேரலல் என்ன சேமாக இருக்கும்? V சேமாக இருக்கும், அதுலேயும் டவுட்டு கிடையாது. இப்போ நம்ம சீரீஸ் இன் ரெசிஸ்டர், சீரீஸ் ரெசிஸ்டர் அண்ட் தென் பேரலல் ரெசிஸ்டர் அப்படின்றத நம்ம பேசியிருப்போம். எது எனக்கு சேஞ்ச் ஆகுது அதை ஆட் பண்ணுவோம். சீரீஸில் எனக்கு கரண்ட் சேமாக இருக்கும், அப்போ அதனால் என்ன பண்ணுவேன்? V total equal to V1 plus V2 plus V3 எழுதியிருப்பேன். பேரலல் காம்பினேஷனில் எனக்கு கரண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் I equal to I1 plus I2 plus I3 எழுதியிருப்பேன். இங்கே அதான் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு I சேமாக இருக்குது, அப்போ அதை நான் டச் பண்ணவே மாட்டேன். எது எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? என்னுடைய V தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அப்போ V is nothing but EMF minus IR. அப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு செல் அப்படின்னா I can say 1, I can say 1, I can say 1, ரைட்? இப்போ இதே வந்து எனக்கு செகண்ட் செல் சொல்லும் போது V2, EMF2 and then IR2. எஸ் சார், இதில் I வந்து ஒரே மாதிரி வச்சுருக்கீங்க, நம்ம தான் சொல்லிட்டோம் I சேம், அவ்வளோதான். அப்போ என்னுடைய V total எப்படி இருக்கும்? V total is ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க, EMF1 IR1 ப்ளஸ் EMF2 IR2, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்னுடைய EMF ப்ளஸ் EMF2, ரைட்? இந்த இடத்துல நான் மைனஸ் அப்படியே எடுத்துட்டேன் அப்படின்னா ஐயை நம்ம காமன் எடுத்துட்டா R1 plus R2. So this is nothing but EMF equivalent minus I times of R equivalent. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது தெரியறதுக்கு என்ன பண்ணணும்? நான் முன்னாடியே சொன்னதை இது தெரியணும்ப்பா. இது தெரிஞ்சால் நீ ஈக்குவேஷனை பார்த்து பயப்பட தேவையில்லை. செல்லும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் கான்செப்ட். செல்லு ஆப்வியஸ்லி இந்த சாப்டரில் Kirchhoff தான் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நான் சொல்கிறேன், இந்த செல்லு காம்பினேஷன் இதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்ளமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டிவிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, அந்த ஆல்ஃபா நம்ம படித்தோம் இல்லையா, அதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட். இப்போ இந்த இடத்துல V வந்து சேமாக இருக்கு. யா, I equivalent கொண்டு வந்தீங்கல்ல சார், லைக் போத் சீரிஸ் அண்ட் பேரலல் நம்ம ரெண்டுமே இன்வால்வ் பண்ணுவோமா? எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். கம் அகைன். லைக் நீங்க I equivalent கொண்டு வந்தீங்க சார், எங்க I equivalent எங்க கொண்டு வந்திருக்கேன்? இந்த E equivalent minus I equivalent. இதுவா? ஃபைனல் I இது I ஒன்னு தான், R equivalent இது. ஓகே சார், that is R equivalent though இது. ஓகே it is not நம்ம ரெண்டுமே கொண்டு வரோம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஆமா ஒண்ணுமே இல்லமா, இது வந்து எனக்கு ஆட் பண்றேன். சோ EMF equivalent இது R. I நான் டச் பண்ணவே இல்லை, I அப்படியே தான் இருக்கு. ஓகே ஆமா, ஓகே சார், that is R. ஓகே, this is maybe அது புரியலையோ. okay wait, I will change. அது R equivalent, it is not I. okay ரைட். இப்போ இந்த பேரலல் காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா V வந்து சேமாக இருக்குது, I தான் எனக்கு மாறுது. அப்போது யூ கேன் சேஞ்ச் த ஃபார்முலா. இந்த ஐயை நீங்கள் பண்ணணும். அப்போ ஐ என்ன சொல்லலாம்? I மைனஸ் V ரைட் R I. இந்த ஃபார்முலா நம்ம ஒன்று எடுத்தோம், கரெக்டாக?
நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், நீங்கள் ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது இதை நீங்கள் எப்படி கொண்டு வரக்கூடாது. ரைட், ப்ராப்ளம் வரும்போது இப்படி கொண்டு செல்லு காம்பினேஷன் வேறு, காம்பினேஷன் வேறு, ஐ ரிப்பீட் காம்பினேஷன் வேறு. டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் ஒன். இந்த இடத்துல டோன்ட் கன்ஃபியூஸ். நம்ம இண்டிவிஜுவல் ஒரு செல்லு கொடுத்தானா கோ வித் திஸ் ஃபார்முலா, நோ டவுட் இன் தட். எனக்கு காம்பினேஷன் ஆஃப் செல்லுன்னு வரும்போது யூ கேனாட் கோ லைக் தட், இப்படி எழுதிக்கலாம். இப்படி இது விச் மீன் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இஃப் யூ கோ வித் திஸ், எனக்கு எப்படி மாறும் பாருங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய EMF1 V தான் சேமாக இருக்குல்ல, அப்போ R1. அப்போ என்னுடைய செகண்ட் அப்படின்னு சொல்லும்போது EMF2 and then V by R2 பிகாஸ் என்னுடைய V வந்து சேம். இப்போ நான் இதை அப்படியே ஆட் பண்ண போகிறேன். I total which is equal to I1 plus I2. If I do so, இந்த இடத்துல அப்படியே பாருங்களேன், EMF1 V by R1, அதுக்கப்புறம் EMF2 V by R2. இந்த R2 வந்து பார்த்தீங்கன்னா R1 and R2 ரெண்டுத்துக்கும் காமன். ஸோ அதை நான் அப்படியே பிரித்து எழுதிடுறேன். இப்படி எழுதிட்டேன். ரைட், இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அதையே நான் இங்கே எழுதுறேன் பாருங்களேன். என்னுடைய EMF R1 EMF R2 மைனஸ் அப்படியே எடுத்துட்டா என்னுடைய V தான் சேம் இல்லை. அப்போ என்னுடைய V சேமாக இருக்கும்போது எனக்கு 1 R1 1 R2. இப்போ யூ கேன் ஆல்சோ ரைட் இதை வந்து நீங்கள் வந்து EMF1 R2 EMF2 R1 டைம்ஸ் R1 R2. ரைட், யூ கேன் ரைட் லைக் திஸ் கிராஸ் மல்டிப்ளை, இட்ஸ் a ப்ளஸ் பார்ட். அண்ட் தென் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராடக்ட் தான் ரைட், இங்கே மேலே தான் ப்ளஸ் ஆகும் R1 R2. and then of course you can change this V, இது என்ன ஆகும் R2 R1 பாருங்க, R2 R1 by R1 R2 முடிஞ்சு போச்சு. you can complete with this. என்னுடைய I total வந்து முடிஞ்சு போச்சு. எதுவுமே பண்ணல, நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதான். இது என்ன கொஞ்சம் 2-3 ஸ்டெப் பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியும். பட் ஆனால் பேட்டர்ன் இஸ் சேம். பாருங்கள், என்னுடைய கரண்ட் 1 என்னுடைய கரண்ட் 2 என்ன பண்ணுறேன், இந்த R1 R2 ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டு EMF ஒரு பக்கம் எழுதுறேன், வோல்டேஜை ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். வோல்டேஜ் சேம்ன்றதுனால அதை தனியாக எடுத்துட்டேன். இங்கே கரண்ட் சேம்ன்றதுனால தனியாக எடுத்த மாதிரி இங்கே வோல்டேஜ் சேம் தனியாக எடுத்துட்டேன். மிச்சத்தை நான் அப்படியே அந்த கிராஸ் we did it. so this is your I total. இதான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் கொடுத்துருப்பாங்க, இதான் நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் யுவர் பேரலல் காம்பினேஷன். அப்போ 1 by RPன்றது இது. அப்போ RPனா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுவீங்க. RP எப்படி இருக்கும், R1 R2 upon R2 plus R1 இல்லை R1 plus R2. இது வந்து 1 by RP. keep in mind this is 1 by RP because it is a reciprocal part. right, reciprocal. so keep in mind, அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே கூடாது, சரியா? ஸோ இதுதான் நமக்கு சீரீஸ் காம்பினேஷனும் பேரலல் காம்பினேஷன்லையும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து we are moving to Kirchhoff's law. இந்த Kirchhoff's வரும்போது தயவு செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப ரிப்பீட்டட் ஆனது. லாஸ்ட் இயர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இருந்திருக்கும். அதுக்காக இந்த இயர் கேட்க மாட்டாங்களா சார்? இல்லை, கேட்கறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த சாப்டரில் இதை தாண்டி நமக்கு பெருசாக எதனா கான்செப்சுவல் திங் இருக்கான கிடையவே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த திங் இந்த Kirchhoff's லாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. அது செல்லுக்கும் பொருந்தும். செல்லுலேயும் நீங்கள் Kirchhoff's லா தான் பயன்படுத்துவீங்க, சரியா? ஸோ இந்த Kirchhoff's அப்படின்னு சொல்லும்போது KCL, அதாவது கரண்ட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. KVL அதாவது வோல்டேஜ் ரூல் அப்படின்னு இருக்கு. கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரூல். இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ரூல் எதுக்கு? கரண்ட் அப்படின்றத நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ப்பா. ஜங்ஷனுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சர்க்கியூட், க்ளோஸ்டு லூப், அதுக்கு தான் நம்ம பயன்படுத்தும். லூப் அப்போனா எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அங்கேயே எண்ட் ஆகணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போது இந்த இடத்துல Kirchhoff's அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய டெஃபினேஷன் வந்து பக்காவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பக்காவாக இருக்கணும், ரைட்? அப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும்போது சம் ஆஃப் த கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் வில் பி ஈக்குவல் டு லீவிங் த ஜங்ஷன். இப்போ பாருங்கள், ஐ வில் டிஸ்கஸ் திஸ் விச் மீன் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஈஸி தான். இதுக்கான சைன் கன்வென்ஷன் மட்டும் நான் சொல்கிறேன். Wheatstone பிரிட்ஜ் இப்போ நம்ம பார்ப்போம்ல, அதில் இதை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா இதில் சைன் கன்வென்ஷன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த Wheatstone பிரிட்ஜை பேஸ் பண்ணி நமக்கு ப்ராப்ளம்ஸ் ஒரு 90% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் போர்டு எக்ஸாமில். 90%, 95 கூட சொல்லலாம், 95% we can expect problems from Kirchhoff's concept.
நோ டவுட் இன் இட், நோ டவுட். அப்போ இங்கே சைன் கன்வென்ஷன் தான் முக்கியம், ஜங்ஷனில் ஒன்றும் கிடையாது. ஐ எம் கோயிங் டு டாக் அபவுட் கேவிஎல். இந்த கேவிஎல்ல இங்கே பாருங்கள், லூப் டைரக்ஷன் அது நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்கள் விருப்பம் தான், ப்ளஸ் கரண்ட் டைரக்ஷன். ஓகே, லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் நல்லா கவனிங்க, சேமாக இருந்தால் எனக்கு பாசிட்டிவில் வரும். ரைட், லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் சேமாக இருந்தால் பாசிட்டிவ்னு யூ வில் பி ரைட்டிங் யுவர் வேல்யூ. நான் சொல்கிறேன், டோன்ட் வரி, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இது எனக்கு லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷனும் ஆப்போசிட்டில் இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ்னு சொல்லுவோம். வெயிட் வெயிட், டோன்ட் ஆஸ்க், வெயிட், ஐ வில் எக்ஸ்பிளைன். சேம் அப்படின்னா பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ். இது சேம் டைரக்ஷன் பாசிட்டிவ், ஆப்போசிட் டைரக்ஷன் நெகட்டிவ். லூப்பும் கரண்ட்டும் ஒரே டைரக்ஷன் தான் பாசிட்டிவ்லையும், லூப்பும் கரண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் தான் நெகட்டிவ்லையும் எழுதுவீங்க. ஓகே, இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா இந்த செல்லுக்கான ஒரு ரூல், இஎம்எஃப் ஆர் சிம்பிளி வி கேன் ஆல்சோ சே செல். இப்போ செல் அப்படின்னு சொல்லும்போது யூ ஹேவ் யுவர் பாசிட்டிவ் பார்ட், negative part. So what about internal resistance? We don't consider because it is very small. Mostly you don't consider, right? அது internal கொடுத்திருந்தா மட்டும் you can take, otherwise exceptional தான். ஓகே, எனக்கு EMF இருக்கு. இப்போ நீங்கள் அதே தான் என்னுடைய லூப் டைரக்ஷன் ஐம் கோயிங் டு மார்க் இன் எல்லோ கலர். லூப் டைரக்ஷனை எல்லோவில் ஐம் கோயிங் டு ரெப்ரசன்ட். ஏன்னா நோட்ஸை நான் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியுன்றதுக்காக. இப்போ நமக்கு எல்லாம் தெரியும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் போகும். அப்போ என்னுடைய லூப் டைரக்ஷன் இப்படி இருக்குன்னா கரண்ட் எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், லூப் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது. அப்போ என்னுடைய இஎம்எஃப் வேல்யூ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ, இப்போ எழுதி வச்சுக்கோ, அப்புறம் மறந்துடுவீங்க. இஎம்எஃப் வேல்யூ வந்து நெகட்டிவில் தான் எழுதணும். கீப் இன் மைண்ட், நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்களா ஒரு லூப் டைரக்ஷன், அந்த லூப் டைரக்ஷன் இந்த இஎம்எஃப்க்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் வந்தால் அதை நெகட்டிவில் தான் எழுதணும். ஏன்னா வெளியில் வர்றது நெகட்டிவ் சைடுன்றதுனால. இப்போது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுதுப்பா, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போகுது. அப்போ இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு இந்த இடத்துல என்னுடைய வேல்யூவை நீங்கள் பாசிட்டிவ்னு தான் எழுதுவீங்க, என்னுடைய இஎம்எஃப் வேல்யூவை பாசிட்டிவ்னு தான் எழுதுவீங்க. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஜஸ்ட் லிசன், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். வீட்ஸ்டோன், ஐயோ பேஜ் காலியா, சரி இருங்க, வீட்ஸ்டோனில் எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது கன்சிடர் ஐம் கோயிங் டு மேக் அ சிம்பிள் சர்க்யூட். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு செல் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டர் இப்படியே போகுது. இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துல எனக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே வந்து ஒரு செல் இருக்குது. ஓகேவா, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் மை கரண்ட் டைரக்ஷன். ஓகே, இந்த மாதிரி என்னுடைய கரண்ட் டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க, என்னுடைய கரண்ட் டைரக்ஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு இப்படி போகுது, இந்த பக்கம் எனக்கு இப்படி வருது. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஜங்ஷன் ரூலில் பயன்படுத்துறீங்கன்னு வச்சுப்பாங்க. ஜங்ஷன் ரூல், கோயிங் டு ஃபாலோ ஜங்ஷன் ரூல். ரைட்டா, இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 10 பேர் போகிறாங்க. ஓகேவா, 10 பேர் இப்படி போகிறாங்க. 10 பேர் இப்படி போனதும் 2 வழி இருக்குது இல்லையா, ஒருத்தர் இப்படி போகலாம், இப்படி போகலாம். அப்போ சொல்லும்போது இங்கே 10 பேரில் ஒருத்தர் 7 பேர் இப்படி போகிறாரு, 3 பேர் இப்படி போகிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், இந்த 7 பேர் அப்படியே இந்த பாதையில் தான் வரணும், ஏன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அப்போ இப்படி வருவாங்க. அப்போ இந்த 3 பேர் அப்படியே போயிட்டு இப்படி வருவாங்க, அவங்களுக்கு ஒரே வழி தான். பிகாஸ் ஆப்வியஸ்லி தேர் கோயிங் டு மீட் ஹியர். 7 இங்கே வருவாங்க, 3 இங்கே வருவாங்க. அப்போ இந்த பக்கம் இப்படி தான் வெளியில் போய் ஆகணும். அப்போ இங்கே வந்து 10 பேர் தான். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஜங்ஷன் அப்படின்னு பேசும்போது என்டரிங் த ஜங்ஷன் வில் பி ஈக்குவல் டு லீவிங் த ஜங்ஷன். அப்போது ஜங்ஷன் ரூலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா, எனக்கு இதை நீங்கள் கம்பல்சரி எழுதணும் போர்டு எக்ஸாம்பிள். அட் ஜங்ஷன் கரண்ட் வந்து என்னவாக இருக்கும், 0. ஏன்னா யாருமே அங்கே இருக்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு இது எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து ஒரு யூஆர் ட்ராவலிங் சம்வேர், ஒரு பெரிய ஜங்ஷன் வருது. ஜங்ஷன் இன் த சென்ஸ் ஒரு 4 ரோடு பிரிகிற இடம். ஓகேவா, லெஃப்ட்டு ரைட்டு முன்னாடி அந்த மாதிரி யூ ஹேவ் லைக் அந்த ஜங்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஜங்ஷனில் யாருமே நிற்க முடியாது இல்லையா, தே வில் மூவ். இந்த பக்கம் போகிற வெஹிக்கிள் அப்படியே போயிடும். தே ஒன்ட் ஸ்டாப் இன் த ஜங்ஷன் பார்ட். ஸோ ஜங்ஷனில் எப்போவுமே எந்த வெஹிக்கிளும் நிற்காது, நின்ற பெரிய டிராஃபிக். அப்போ ஜங்ஷனில் யாருமே இருக்க மாட்டாங்க.
அப்போ கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே வர்ற கரண்ட் அப்படியே வெளியில் போய்டும். இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள், இப்போ மேலே இருக்கிற பிக்சர் டயக்ராமை பாருங்கள். இப்போ இவர் உள்ளே வராரு, இவர் உள்ளே வராரு, இவரும் உள்ளே வராரு. இமேஜின் இவர் வந்து ஒரு 10 ஒரு 5 ஆம்பியர், இவர் வந்து ஒரு 10 ஆம்பியர், இவர் வந்து ஒரு 20 ஆம்பியர். அப்போ மொத்தமாக உள்ளே எத்தனை பேர் வராங்க? 35 ஆம்பியர், 35 ஆம்பியர் உள்ளே வருது. வெளியில் போகிறது எவ்வளோ இருக்க முடியும்? கண்டிப்பாக 35 தான் இருக்க முடியும். அது எந்த ரேஷியோ வேணால் இருக்கலாம். இது 5 இருக்கலாம், இங்கே 30 இருக்கலாம், இங்கே 10 இருக்கலாம், இங்கே 25 இருக்கலாம். விச் எவர் த ரேஷியோ, உள்ளே போகிறது வெளியில் வந்துடும். இந்த ஜங்ஷனில் என்னுடைய கரண்ட் இஸ் ஆல்வேஸ் 0. கீப் இன் மைண்ட். இப்போ இந்த டயக்ராமுக்கு வாங்க. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா I'm going to choose a loop direction now. இப்போ I'm going to change the color. See, this is for reference தான், சரியா? நான் என்னுடைய லூப் டைரக்ஷன் இப்படி எடுக்கிறேன், என்னுடைய லூப் டைரக்ஷன் இப்படி எடுக்கிறேன். இது ஒரு லூப் இல்லை, என்னுடைய லூப் டைரக்ஷன் இப்படி எடுத்தாச்சு, இது ஒரு லூப். இப்போ இந்த பக்கம் இன்னொரு லூப் இருக்குது, இப்படி ஒரு லூப் இருக்குது. இப்போ நான் இதை வந்து இப்படி எடுக்கிறேன். இது பாருங்கள், இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. இது எந்த டைரக்ஷனில் இருக்குது? கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி ப்ராப்ளம் எடுக்கும்போது லூப் வழியாக தான் நீங்கள் போகணும். ஒரு லூப்பை நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ்னோ இன்னொரு லூப்பை கிளாக் வைஸ்னோ எடுத்தீங்கன்னா நீங்கள் தலைகீழாக நின்று சம்மு போட்டாலும் தப்பு தான். ஸோ யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட், ஒரு லூப் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கிறீங்கன்னா அது இன்னொரு லூப்பும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கணும், இன்னொரு லூப்பும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் இருக்கணும். இல்லை சார் நான் கிளாக் வைஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இன்னொரு லூப்பும் கிளாக் வைஸ் தான் இருக்கணும். ஸோ கீப் இன் மைண்ட், லூப் ஒன்லி ஒன்று தான், ஐதர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ரெண்டுமே எனக்கு வந்து இந்த டைமில் எனக்கு கிளாக் வைஸ் தான் சார் பிடிச்சிருக்கு, இந்த சைட் நான் ஆன்டி கிளாக் வைஸ் எடுக்கலாமா? எடுக்கலாம், ஆனால் ஆன்சர் தப்பாக வந்துடும், மார்க் வராது. ஸோ ஆல்வேஸ் கீப் இன் மைண்ட், ஒரு லூப் டைரக்ஷன் நீங்கள் அதில் ஒரு 10 லூப் இருக்கலாம், அப்படிலாம் இருக்காது, ஜஸ்ட் சொல்கிறேன். ஒரு 3 லூப் இருக்கலாம், 2 லூப் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லூப் நீ கிளாக் வைஸ் சூஸ் பண்ணுறியா, எல்லா லூப்பும் கிளாக் வைஸ் தான். இல்லை சார் நான் ஆன்டி கிளாக் வைஸ் சூஸ் பண்ண போகிறேன், அப்போ எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் சூஸ் பண்ணிடணும். ஒன்று கிளாக் வைஸ் இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சம்மு பண்ணாலும் அது தப்பாக தான் முடியும். இப்போ இந்த இடத்துல கிளாக் வைஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போது ஐம் கோயிங் டு ரெப்ரசன்ட். ஸோ இது வந்து R1 சொல்கிறேன், இது R2ன்னு சொல்கிறேன். இதில் போகிற கரண்ட் I1ன்னு வச்சுப்போம், இதில் போகிற கரண்ட் I2 வச்சுப்போம், இதில் இருக்கிறது I. ஏன்னா I இஸ் நத்திங் பட் I1 + I2, அதான் பிரிஞ்சிருச்சுல்ல. இப்போ பாருங்களேன், என்னுடைய லூப் நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் IR, ஐம் கோயிங் டு சே லூப் ரூல், ப்ராடக்ட் ஆஃப் IR equal to total EMF in a loop. அந்த லூப்பில் EMF இல்லைன்னா 0. அதாவது அந்த லூப்பில் நீங்கள் சூஸ் பண்ணுற லூப்பில் வோல்டேஜே இல்லை சார், செல்லே இல்லை சார், அது 0. ப்ராடக்ட் ஆஃப் IR. அப்போ இதில் இருக்கிற IR என்ன? I1 R1. இதில் இருக்கிறது என்ன? அதே I1 தான் வரும், பிகாஸ் எனக்கு அங்கே எங்கேயுமே டீவியேஷன் ஆகலை. அப்போ I1 R2. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி போகுது, இந்த டைரக்ஷன் இப்படி போகுது இல்லை, இது பாரு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போகுது. அப்போ இது வந்து ஒரு 10 வோல்டேஜ் அப்படின்னா +10 வோல்டேஜ், +10 வோல்டேஜ். பாருங்கள், என்னுடைய லூப் டைரக்ஷனும் கரண்ட் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால யூ ரோட் பாசிட்டிவ், முடிஞ்சு போச்சு, பாசிட்டிவ் எழுது. இப்போ இந்த இடத்துல பாரு கரண்ட் இப்படி போகுது இல்லை, இப்போ உன்னுடைய லூப் எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. அப்போ இது நீ எப்படி எழுதலாம்? இது வந்து R3, இது R4 அப்படின்னா இவர் லூப் டைரக்ஷன் அதுவும் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ I2 R3 மைனஸ். இங்கே பாருங்கள் லூப்பு இப்படி போகுது, கரண்ட்டு இப்படி தானே வருது, இப்படி தானே வருது, அப்போ ஆப்போசிட். அப்போ என்னது? மைனஸ், அதுவும் I2 தான், R4 ஈக்குவல் டு இங்கே பாரு எனக்கு இப்படி போகுது இல்லை, இப்படி தான் லூப் போகுது. அப்போ இதுவும் வந்து ஒரு 5 வோல்ட் அப்படின்னா -5 வோல்ட். ஐ திங்க் திஸ் இஸ் வெரி கிளியர், ரைட்? -5 வோல்ட். இப்படி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் எப்படி இந்த ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, யூ கேன் டேக் எனி சர்க்யூட், சாம்பிள் பேப்பரோ இல்லை ஆல்ரெடி கேட்ட உங்கள் ஸ்கூலில் கேட்ட ஒரு ப்ராப்ளமோ இல்லை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராப்ளமோ, ஃபஸ்ட்டு நீங்கள் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண கற்றுக்கணும். பிஃபோர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஒரு 5-6 ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 சர்க்யூட் எடுத்துக்கோங்க. அந்த சர்க்யூட்டில் வந்து ஈக்குவேஷனை முதல்ல உங்களுக்கு ஃபார்ம் பண்ண தெரியுதா அதை பார்க்கணும். அதுக்கு இது ஒன்று மட்டும் போதும்ப்பா, இது ஒன்று மட்டும் போதும்.
ஸோ லூப் டைரக்ஷன் கரண்ட் டைரக்ஷன் சேமாக இருந்தால் பாசிட்டிவ், ஆப்போசிட் இருந்தால் நெகட்டிவ். இஎம்எஃப்ல நீங்கள் சூஸ் பண்ணுற லூப்பு தான், அது நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போச்சுன்னா பாசிட்டிவ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போச்சுன்னா நெகட்டிவ். ஓகேவா? அது தெளிவாக பார்த்துக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு லூப் கிளாக் வைஸ்னா எத்தனை லூப்பாக இருந்தாலும் அது கிளாக் வைஸ் தான். ஆன்டி கிளாக் வைஸ்னா எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் தான். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வீட்ஸ்டோன் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த கிர்ச்சாஃப்ஸ் ரூலை கேட்பாங்க. வீட்ஸ்டோன் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த ரூலையும் கேட்பாங்க. அப்போ இந்த ரூலுக்கு ஒவ்வொரு ரூலுக்கு ஒரு மார்க்கு யா ஃபார் ஷுர் ஒரு மார்க்கு தான். இப்போ இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி எழுதணும், இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு பிரின்சிபல் அப்படின்னு ஒன்று இருக்கும் பண்ணா, ரைட்? ஒரு பிரின்சிபல் இருக்கும்ப்பா. இந்த பிரின்சிபலுக்கு நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, ஒரு மார்க் கொடுக்குறாங்க வெறும் பிரின்சிபலுக்கு மட்டும். அப்படி என்ன சார் இந்த பிரின்சிபல் இருக்கு? ஒன்றுமே இல்லை, நல் டிஃப்ளெக்ஷன், இதுதான் பிரின்சிபல். இந்த வேர்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க். மேபி இது அன்பிலீவபிளாக இருக்கலாம், ஆனால் நான் இத்தனை வருஷம் போர்டு எக்ஸாம் கரெக்ஷன் பண்ணதில்லை. இந்த ஆன்சர் கேட்குறாங்கன்னா இந்த நல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க்கு கொடுக்குறாங்க. எஸ், ஒரு மார்க். இது முடிஞ்சிருச்சா? இந்த சர்க்கியூட்டை நீங்கள் வரைகிறீங்களா? ரொம்ப சிம்பிள் தானே. தயவு செஞ்சு இந்த சர்க்கியூட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. போர்டு எக்ஸாமில் கரெக்ஷன் பண்ணும்போது காண்டாகுது, ரொம்ப கேவலமாக வரைகிறீங்க, ரைட்டா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் எல்லா டைம்லையும் we cannot recorrect your circuit. பேப்பர் கடைசியில் மாட்டிச்சு, மார்க்லாம் போட மாட்டோம், கேன்சல் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ டயக்ராமில் பி வெரி காஷியஸ். அதே மாதிரி இந்த இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ், மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் டயக்ராம் வரைவானாங்க பாரு, இப்படி பேப்பரை கிழிச்சு போடலான்னு தோணும், அவ்வளவு கேவலமாக இருக்கும். இது வந்து டயக்ராம் இப்படி தான் இருக்கும். சாலினாய்டு இப்படி தான் இருக்கும், இண்டக்டன்ஸ் இப்படி தான் இருக்கும். எவ்வளோ வெறுப்பாக இருக்கும் தெரியுமா? ஸோ டயக்ராமை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க, சரியா? இந்த டயக்ராமுக்கு ஒரு மார்க். இந்த ஆன்சர் மொத்தமாகவே 3 மார்க்கு தான். இதுலேயே 2 மார்க்கு. நீ ஆன்சர் தெரியுது தெரியல, இது எழுதுனா இது ஒரு 2 மார்க்கு, இதில் ஒரு 2 மார்க்கு, 4 மார்க் வந்துருச்சு. நீ இன்னும் ஆன்சர் எழுதவே இல்லை, 4 மார்க் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கு தான். ஸோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படின்னா, இதில் வந்து இந்த நல் டிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐஜி, இந்த கேல்வனோமீட்டர் இருக்கு பாருங்க, இதில் 0. அதாவது இங்கே ஒரு 10 பேர் போகிறாங்க, இங்கே வந்து பிரிஞ்சாச்சு, இங்கே வந்து ஒரு 5 பேர், இங்கே ஒரு 5 பேர் போகிறாங்க. இந்த ஜங்ஷன் வந்ததும் இங்கே ஒரு 3 பேர், இங்கே ஒரு 2 பேர்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 3 பேர் இப்படி வராரு, இந்த 5 பேர் வராது. அப்போ இங்கே 3 வருது, இங்கே 5 வருது, வெளியில் போகிறது 8 தான். அப்போ இந்த ஜங்ஷனில் என்னது 2, 8, வெளியில் வரும்போது அதே 10. பாரு, ஜங்ஷனில் என்டரிங் ஈக்குவல் டு லீவிங், இந்த ஜங்ஷனில் என்டரிங் இன்ட்டு லீவிங், இந்த இடத்துல பாரு என்டரிங் இன்ட்டு லீவிங், இந்த இடத்துல பாரு என்டரிங் இன்ட்டு லீவிங். நத்திங் இஸ் தேர் இந்த ஜங்ஷன். இது ஜங்ஷன் ரூல். இப்போ நம்ம லூப் ரூலை பயன்படுத்தலாம். லூப் ரூல் என்ன சொல்லுது, எனக்கு வந்து யூ ஹேவ் 2 லூப்பில், இது ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு லூப் இருக்குது, இல்லை மொத்தமாக கூட ஒரு லூப் இருக்குது. ஸோ இதுலேயே 1, 2, 3, 4 லூப் இருக்குது இதில். சரி, நமக்கு இதுலேயே மொத்தம் 4 லூப் இருக்குது. பட் நம்ம எல்லா லூப்பும் எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஐம் கோயிங் டு மேக் இட் வெரி சிம்பிள், ரைட்? நம்ம ஒரு 2 லூப்பை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த 2 லூப்பில் ஐம் கோயிங் டு அப்ளை Kirchhoff's rule as well as your junction rule as well as your loop rule. அப்போ இங்கே ஜங்ஷன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய ஜங்ஷன் இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங். லூப் என்ன சொல்லுது, ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர் ஈக்குவல் டு யுவர் டோட்டல் இஎம்எஃப். இப்போ இந்த நல் டிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது, இந்த கேல்வனோமீட்டரில் 0ன்னு அர்த்தங்க. இந்த இடத்துல 0, நத்திங் இஸ் தேர். அப்போ என்ன, அங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே யாராலையும் வர முடியும், பாத்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது பாருங்களேன், என்ன ஆகுது, இங்கே 5 பேர் போகிறவன் இங்கே வழியே இல்லை மச்சான், ஏன்னா இது 0 இல்லை, 5 பேர் வெளியில் வந்ததாகும். இங்கே 5 பேர் போகிறோம், இந்த 5 பேர் அப்படியே வெளியில் வந்துடும். இப்போ இங்கே தான் எதுவுமே இல்லையே, நல் டிஃப்ளெக்ஷனில் 0. அப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய இது I1 அப்படின்னு எடுத்தா, இது I2ன்னு எடுத்தா, இது I3 அண்ட் இது I4 அப்படின்னா I1 ஈக்குவல் டு I2 இல்லையா? I1 ஈக்குவல் டு I2. சார் எனக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்படி இருக்குது சார், நான் இந்த I1 I3 ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதை இங்கே 5, 5 எடுத்தனால மேபி நீங்கள் அப்படி திங்க் பண்ணலாம், அப்படிலாம் கிடையாது. நான் பாருங்கள், இப்போ நான் நம்பரை மாத்திரம் பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு 7, இது 3, இப்போ நீ சொல்ல முடியாதுல்ல, இந்த பக்கம் 7 தான், இந்த பக்கம் 3 தான். ஐ ஹோப் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும். I1 I2 தான் ஈக்குவலில் இருக்கும்.
ஓகே I1 இது ரெண்டு தான் ஈக்குவல், இது ரெண்டு தான் ஈக்குவல். அப்போ I3 ஈக்குவல் டு I4. இது வந்து ஜங்ஷன் ரூல் படி இல்லையா, ஜங்ஷன் ரூல் படி I1 ஈக்குவல் டு I2, I3 ஈக்குவல் டு I4. நெக்ஸ்ட் பாரு, ஐம் கோயிங் டு அப்ளை லூப் ரூல். இப்போ லூப் ரூலில் நான் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் அப்படியே பயன்படுத்துகிறேன். ஐம் கோயிங் டு யூஸ் இந்த A B D A இந்த லூப், இந்த ஃபஸ்ட்டு லூப், இந்த குட்டி இருக்குல்ல அது. இப்போ நான் கிளாக் வைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, நான் கிளாக் வைஸ் எடுத்துருக்கேன். அப்போ எனக்கு கரண்ட் எப்படி போகுது பாருங்க. அப்போ I1 P அந்த இதுதான் எனக்கு 0 ஆகிடுச்சுல்ல, இங்கே இந்த இடத்துல எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குல்ல. அப்போ எனக்கு பாருங்கள் லூப் டைரக்ஷன் இப்படி போகுது, பட் கரண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ மைனஸ் I2 R ஈக்குவல் டு 0. ஏன் 0? எனக்கு EMF தான் இந்த இடத்துல செல்லே இல்லையே. அப்போ I1 P ஈக்குவல் டு I2 R. இது என்னுடைய ஈக்குவேஷன் 1. ரைட்டா? அடுத்து பாரு, நமக்கு என்ன இருக்குது, இந்த இன்னொரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னது? B C D B. இந்த லூப் எடுக்கிறேன், செகண்ட் லூப் எடுத்திருக்கேன். அப்போ அதில் என்ன சொல்லலாம், என்னுடைய I2 Q கரெக்டு தானே, I2 Q ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது I4 S. பிகாஸ் எனக்கு ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், கேன்சல் பண்ணிட்டேன். விச் மீன் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே டிவைட் பண்ணி பாருங்களேன். என்ன சொல்லலாம், I1 I2 சேம் தானே, டிவைட் பண்ண எப்படி வரும், I1P பை I2Q ஈக்குவல் டு I2R டிவைடட் பை I4S. I1 I2 சேம் தானே, கேன்சல் பண்ணிட்டேன். I2 I4 சேம் தானே, கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொல்லலாம், P பை Q ஈக்குவல் டு R அப்பான் S. இது எல்லாத்துக்கும் அதனால தான் இதுக்கு வந்து பெரிய கன்சிடரேஷன் கிடையாது. இதுக்கு மட்டும் லாஸ்ட் ஈக்குவேஷன் ஹாஃப், இதுக்கு இடையில எழுதுகிற அந்த ஈக்குவேஷனுக்கு ஹாஃப். சரியா, முடிஞ்சு போச்சு. 5 மார்க். இந்த சாப்டரும் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம சாப்டர் 2, சாப்டர் 3 இது ரெண்டுத்தில் இருக்கக்கூடிய PYQஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.